நம்ம எல்லாரும் இங்கே ஒரு ஆர்வத்தோடு வர ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஸோ நீங்கள் அடிக்கடி வரணும். அவங்க சொன்ன மாதிரி இதை நம்ம உள்வாங்கிட்டு புரிஞ்சுட்டு அதில் சொல்ல விஷயத்தை நம்ம உணர்வதற்கு ட்ரை பண்ணணும். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேட்கறது, அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது, பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த சாதனான்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம பண்ணணும். இந்த முக்கியமாக சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம பண்ணணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ரவுண்டு 108 வாட்டி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கிளாஸ் சொல்ல விஷயம்லாம் நமக்கு நல்லா புரியும். அண்ட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ். புரியது ஒன்று, அனுபவிக்கிறது ஒன்று. ஒரு இத்தனை வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று. அந்த ஐஸ்கிரீமில் சாப்பிட்றது, சுவைக்கிறது, டேஸ்ட் பண்ணுறது ஒன்று இல்லையா? ஸோ தெரிஞ்சதுனால நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது இல்லை. அதை நம்ம டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னால் ஈஸியாக டேஸ்ட் பண்ணணும். யூ கேன் ரியலைஸ் தட். அண்ட் வி கேன் ஆல்சோ வி கேன் அர்ஜுனன் மாதிரி நமக்கு செல்ஃப் ரியலைஸ் சோல் ஆகணும். ரெண்டாவது பாயிண்ட், என்ன குட் நியூஸ்க்கு வரேன் அப்படின்னாக்க, இங்கே நடக்கிறதே குட் நியூஸ் தான். ரொம்ப மங்களகரமான விஷயம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறார். ஸோ நம்ம பகவத்கீதையை எடுத்து ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்தோட பிரதிநிதியாக வந்திருக்கீங்களா? மேபி உங்கள் வீட்டில் பசங்க வர முடியாமல் இருக்கலாம், வயசானவங்க வர முடியாது இருக்கலாம், பரவாயில்ல. ஸோ தட்ஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் ஹாப்பி நியூஸ் இஸ் தட் இங்கே நவம்பர்லேருந்து நாங்கள் ப்ரோக்ராம் விட்டு நடத்திட்டே இருக்கோம். ஒரு 3 வாரமாக தான் வாரம் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இந்த ஆர்வம், இந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து இஸ்கானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இஸ்கான் சென்னை ஈசிஆர் பெரிய கோவில், 6 ஏக்கர்ஸில் கோவில் கட்டியிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்தது. அவங்க இந்த இடத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இஸ்கான் சென்டராக ஏற்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இஸ்கான் வலசரவாக்கம் போடலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ போர்டு இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, யார் இது, எந்த இயக்கம், ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால இன்னும் நிறைய பேர் வரணும். ஏன்னா இஸ்கான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வலசரவாக்கத்தில் ஒரு குட்டி இஸ்கான் இருக்கு அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் போவாங்க, வருவாங்க. இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் தான் பரவும். இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இஸ்கான் வந்துச்சுன்னு சொல்லிடலாம் தைரியமாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா சில பேர் ஆத்தரைஸ்டு சென்டர் தான் போவாங்க. இப்போ ஹோட்டலுக்கு போனால் பெரிய ஹோட்டல், கடைக்கு போனால் நல்ல கடை, பிராண்டட், அப்படி தானே போவோம். இஸ்கான் ஸ்பிரிச்சுவல் பிராண்டு உலகம் போதும். அதனால நீங்கள் தைரியமாக என்ன அழைச்சிட்டு வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ். இஸ்கான் வந்துச்சு பாருங்க, போர்டு வந்துடும். இந்த கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த வித்து லைட், அங்கே ஒரு லைட்டு போடணும். ஏன்னா போர்டு போட்டு லைட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், அந்த பட்ஜெட் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஐ வுட் லைக் டு இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது கோவில். ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவுனால தான் இது சென்டர் ஆக முடியும். நாங்கள் 4 பேர் உட்காந்து பாடிந்தா இது இஸ்கான் ஆக முடியும். இஸ்கான்னா எல்லா ஜாதி குலம் வேதம் இல்லாமல் இங்கே எல்லாரும். அவர் பெரியவர் உட்காந்துருந்தாரு, கூப்பிட்டோம். நான் இங்கேன்னு பார்த்தேன், வாங்கினா உட்காந்தாரு. வேதம் பார்க்கக்கூடாது, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த குலத்தை சேர்ந்தவன், நீ வரலாம், நீ வரக்கூடாது. ரொம்ப அந்த மாதிரி இயக்கத்தை ஒருத்தருக்கு ஐ மீன் வளர்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஆரம்பிக்கவே இல்லை. வேர்ல்டு ஓவர் வசதிய குடும்பம் தான். எல்லா மக்களையும் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதே மாதிரி ஆத்மா தான் இருக்கு. இந்தியன் ஆத்மா, இங்கிலீஷ் ஆத்மா, அமெரிக்கன் ஆத்மா, ரஷ்யன் ஆத்மா இருக்காங்க. உடல் வேணா அந்த ரஷ்யனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம். பட் அதுவே அடிப்படையாக பஞ்சபூதங்கள் தான். ரஷ்யன் பஞ்சபூதம் ஒன்று இருக்கு, இந்தியன் பஞ்சபூதம் ஒன்று இருக்காங்க. எல்லாத்தையும் பூதங்கள் இருக்கு, அது வேற விஷயம். பட் the 5 elements are the same. Body is different, culture is different, இடம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மையம் பகவான் தான். அந்தர் வைஷ்ட சர்வம் யாப்பிய நாராயண சித்தா புருஷத்து, நாராயண புருஷன். உள்ளியும் வெள்ளியும் உள்ளமும் புறமும் நாராயண் தான் வியாபித்து இருக்கிறார். இங்கே இருக்காரு, சேரில் இருக்க. அந்த மேட், நம்ம மெடிசின் போடுற மேட்டை இது கூட நாராயண் இருக்கார். டாய்லெட் கூட நாராயண் இருக்கார். ஆனால் அதனால அவர் டாய்லெட் இருக்கிறதுனால அவருக்கு ஸ்மெல் வராது, நம்ம சைட் ஸ்மெல் வரும். நாராயணா எல்லாத்துக்கும் ஆதாரம். அதான் மாதாஜி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க பண்ணுற மாதிரி இங்கே வந்த எல்லா மாதாஜிஸ் வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே சர்வீஸ் ஆகலாம். இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறார். அது குறிப்பாக ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு கொடுத்துருக்கார். பகவத்கீதா யாராருக்கு வேணுமோ இவங்க சொன்ன
செகண்ட் சாப்டர் அடுத்த வாரம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஸோ பகவத்கீதா வேணுன்றவங்களுக்கு நாங்கள் பகவத்கீதை வச்சுருக்கோம் உள்ள, அதை ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். யாரெல்லாம் ரெகுலராக வரணும்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது கிடையாது. தமிழில் தான் இருக்குது இப்போது, இங்கிலீஷ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை படித்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வாரம் வர முடியலன்னா பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டீங்க உடம்பு சரியில்லை. பட் எப்போ இங்கே இருக்கீங்களோ ஃபிசிக்கலாக வந்துருங்க. ஏன்னா ஆன்லைனில் கேட்குறது ஒன்று, நேரம் வந்து கேட்குறது எல்லாமே டிவோட்டிஸ். யாருமே அந்த காலத்தில் ஆன்லைனில் கேட்டு டிவோட்டி ஆனது கிடையாது. நேரம் வந்து குரு கிட்ட கேட்டுட்டு அவருடைய பாதங்களை உட்காந்துட்டு கேட்டு தான் நல்ல பக்தராக இருக்காங்க. ஸோ பகவத்கீதா தமிழில் யாராருக்கு வருமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு டிவோட்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு 5 பகவத்கீதா உங்களுக்கு மட்டும், இங்கே வரவங்க மட்டும். ஸோ பிரபு நான் 2வது வாரமோ 2வது டைம் உங்கள் பேர் என்ன? பாலாஜி. அந்த பகவத்கீதை உள்ளே எடுத்துப்பாங்க யாராவது உள்ள ஒரு 5 பகவத்கீதா. ஸோ பாலாஜி பிரபுக்கு எங்கள் சார்பில், இஸ்கான் சார்பில், ரோபால் சார்பில், உங்கள் எல்லாரும் சார்பில் ஒரு பகவத்கீதா கொடுக்குறோம். வாங்கினீங்களா? வாங்கி இருக்கா உங்களுக்காக? சரி, வேற யாராவது கொடுங்க. யாரும் உங்கள்கிட்ட இருக்கா பகவத்கீதா? அவங்கள்ட்ட இருக்கா? வித்யா மாதாஜி ஃபர்ஸ்ட் டைம் பிரபுட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருங்க. அவரோட ஃப்ரெண்ட்டை கொடுங்க. ஏன்னா நம்ம அவரோட பேர் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். நீங்கள் யாருக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களை அழிச்சிட்டு வாங்க. ப்ளீஸ் பிரிங் அ ஃப்ரெண்ட். ஸோ இவங்களுக்கு உங்களுக்கு இல்லையா பிரபு? உங்கள் பேர் பாலாஜி 1, பாலாஜி 2. ஸோ 2 எடுத்துட்டு வாங்க. உண்மை உருவில். ஸோ நீங்கள் கொடுங்க பாலாஜி பிரபு கொடுங்க. பாலாஜி அண்ட் ஹிஸ் வைஃப். உங்கள் பேர் என்னம்மா? விஜயலட்சுமி. ஓ, உங்கள் கவிகா? அப்போ அவங்களும் டீச் பண்ணும். கொஞ்ச நாள் நீங்கள் பகுதா கற்றுட்டு நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு செஷன் வந்து இல்லை ஒரு செஷன் வந்து இங்கே வந்தவங்கலாம் 10 minutes பேசணும். புரியுதா? அதான் அவங்க பேசுவாங்க 10 minutes ஒரு செஷன் ஒரு கிளாஸ்ல. புதுசா வந்தவங்க மதுரம், வித்யா, சத்யா. ஆமாம், அவங்களுக்கு பகவத்கீதா சார் வேணுமா? இருக்கா? தெலுங்கு? அப்போ வாங்கி கொடுக்குறோமா? இங்கிலீஷா தெலுங்குவா? இங்கிலீஷா? ஓகே ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இல்லை இங்கிலீஷ் தெலுங்கு இல்லை. ஸோ இன்னும் சொல்ல வேணும். ஓகே, ஸோ ரெகுலராக வரவங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறோன்னா நீங்கள் அதை சப்சிடைஸ் ரேட்டு கூட வாங்கிக்கலாம். 50-100 கொடுத்து வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு ஏழையான இருக்கிறவங்க நாங்கள் கொடுக்குறதுக்கு. ஸோ வி தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங். ஸோ இஸ்கான் வருஷம் சீக்கிரம் உருவாகணும், வளரணும். அண்ட் வருஷத்துக்கு எல்லாரும் கிருஷ்ணன் அனுப்புகிறோம். இது மட்டும் எல்லாரும் இங்கே வந்து they should get the mercy and blessings of the Lord. ஆக்சுவலாக ஆத்மா அவங்க சொன்னாங்க மாதாஜி, ஆத்மா யாருடைய அம்சம்? நம்மளாம் யாருடைய அம்சம்? பகவான் அம்சம். ஏன்னா 15th chapter பகவான் சொல்றாரு மமை அம்சம் ஜீவலோகே ஜீவபூத்தம் சனாதனம். நீங்கள் எல்லாருமே என்னோட நிரந்தரமான அம்சங்கள் சொல்றாரு. அப்போ பகவான் கிருஷ்ணன் எல்லாம் ஹாப்பியாக தரா இல்லையா? எப்பவுமே ஜாய்ஃபுல்லாக தரா இல்லையா? அப்போ ஒரு அம்சமான நம்மளும் ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனால் ஏன் இல்லை? ஏன்னா கிருஷ்ணரை கனெக்ட் பண்ணல. கிருஷ்ணோட அம்சம் நம்ம புரிஞ்சுக்கல. அந்த அம்சம் ரியலைசேஷன் இல்லை, உணர்வு இல்லை, அதனால கஷ்டப்படுது. ஸோ அந்த உணர்ந்துட்டோம்னா கிருஷ்ணனுடைய அம்சம்னா அப்போ எல்லாத்தையும் கிருஷ்ணன் நம்ம பார்க்க முடியும். நமக்குள்ள மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளையும் கிருஷ்ணரை பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அப்போ நம்ம சந்தோஷமா கிருஷ்ண மாதிரியே நம்மளும் எட்டர்னலி ஹாப்பி ஆகிடுவோம். பட் இப்போ நமக்கு நம்ம ஐடென்டிட்டி தெரியாதனால, நான் கிருஷ்ணனுடைய அம்சம் தெரியாதனால, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஐ எம் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி, தட் கம்யூனிட்டி. பட் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் கிருஷ்ணா நம்ம உணரும் போது அதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு போயிடுது. அதுதான் பகவத்கீதை சொல்லுங்கள். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அதை உணர்ந்துக்கீங்களோ, ரிலீஸ் பண்ணிருக்கீங்களோ, அதை பாஸ் ஆன் பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹாப்பியாக இருக்கும். நம்ம பண்ண அட்டூழியத்தை, மேன்கைண்ட் பண்ணுற அட்டூழியத்தை, அக்கிரமத்தை போகும்போது இது நைஸ் லெகசி. அவளுக்கு நல்ல சந்தோஷமான வழியும் சந்தோஷமான உலகமும்
இப்போ என்னென்ன பொல்யூஷன், குளோபல் வார்மிங்லாம் யார் உருவாக்கினார்? கிருஷ்ணா உருவாக்கினார். குளோபல் கிருஷ்ணன் உருவாக்கினார். குளோபல் வார்மிங் யார் உருவாக்கினார்? மனுஷனுடைய முட்டாள்தனம், கிரீட், காம குரோத லோபம், பேராசை, எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தள்ளுறது, எல்லா ஜீவராசியும் வெட்டுறது. சரி வேண்டாம், அதுக்குள்ள போகணும். அசைவம் 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 சொல்றேன். பாவமா இல்லையா? வன்முறை இல்லையா? அதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்காருங்க, அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கு. உனக்கு என்ன உரிமை இருக்கணும்? நம்ம உருவாக்கல ஒரு சிக்கனை, நம்ம உருவாக்கல உயிர், நம்ம கொடுக்கல ஒரு எலும்பை கூட உருவாக்கல. உனக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை? ஸோ அது பாவம். அதனால குளோபல் வார்மிங், ஆல் திஸ் ப்ராப்ளம். பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் பி பெட்டர் ஆஃப். அப்போ எப்போ அவள் வந்து கரெக்டாக சிந்திக்க ஆரம்பிப்பான்னா அவள் கிருஷ்ணோட டியூட்டி ஆனது. ஏன்னா கிருஷ்ண கொடுத்த நாலேஜ் நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளுடைய நிலைமை, உலகத்தோட நிலைமை அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். சும்மா நம்மளே கற்பனை பண்ணி அவன் சொன்ன கிணத்து தவளையாக தான் புரிஞ்சுக்க முடியும். கிணத்து தவளைக்கு சமுதிரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அது கிணத்து தவளைச்சு இதான் சமுத்திரம், திஸ் மை வேர்ல்டு. பகவத்கீதை ஓப்பன்ஸ் ஆஃப் யுவர் பர்செப்ஷன். நம்முடைய உணர்வு, நம்முடைய பார்வை அதை ப்ராடன் பண்ணுது சமுத்திரம் மாதிரி. அப்போ எல்லாமே புரிஞ்சுது. அதான் ஸோ த யங்கர் ஜென்ரேஷன் வி ஹேவ் டு சேவ். கரெக்டாக இல்லையா? நம்ம வரும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது, வளரும்போது பொல்யூஷன் கிடையாது, சாப்பாடு நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிப்ஸு, அது இது உடம்பு. என்ன சிப்ஸ் பேர்? அது இல்லை ஒரு லேஸு. அதெல்லாம் வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல். கெமிக்கல்ஸ் வயிற்றை கெடுத்துரும். பிரசாதம் கொடுக்கணும், சாத்விக. அப்படி பிரசாதம் கொடுக்குறவங்க சாத்விகமான உணர்வு கொடுக்கணும். சும்மா ஆயிலி, ஸ்பைசி வளர்த்து மூலியமா அவன் மனசு எல்லாமே மாறிடும், உடம்பு கெட்டு போயிடும். டைஜஸ்டிவ் கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் போயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எத்தனை பேருக்கு முடியுமோ சேர்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் நெவர் டூ லேட். 50 வயசு ஆயிடுச்சுன்னா நான் தேர மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் நெவர் டூ லேட். யூ கேன் பி a realized soul one moment before you die, or immediately also. Depends on how serious we are. ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். விழா பிரசாதம் தான் இதே மாதிரி வாரம் வெளியே வச்சுக்கலாம். நான் உள்ளே வச்சுன்னா கிராம்ப்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அதனால எல்லாம் சொல்லுங்கள்.